வணக்கம். தமிழ் சினிமால ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அரசன். ஆனா திடீர்னு அந்த படத்தோட ஷூட்டிங் நின்னு போச்சு. இதுக்கு பின்னால பெரிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், கோடிக்கணக்கில் பணம்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க, நின்னு போன அந்த படத்தோட தொடரும் கதையை பத்தி இப்ப நாம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. பல மாசமா நின்னு போயிருந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்போ மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமும் சமீபத்துல வெளியாச்சு. சமீபத்துல டைரக்டர் வெற்றிமாறனும் ஆக்டர் சிம்புவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற ஒரு போட்டோ இன்டர்நெட்ல வெளியாகி பயங்கரமா வைரலாச்சு. இது ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம படம் மறுபடியும் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஒரு நல்ல செய்தி வந்திருக்குனாலும் நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான்: இவ்ளோ பெரிய ஒரு படத்தோட ஷூட்டிங்கு திடீர்னு நிக்கிறதுக்கு என்னவா இருக்கும் காரணம்? வாங்க அந்த மர்மத்தை அவிழ்க்கலாம். இந்த ஷூட்டிங் நின்னதுக்கு பின்னாடி நிறைய பேர் நினைச்ச மாதிரி கிரியேட்டிவ் டிஃபரன்ஸோ இல்ல கால்ஷீட் பிரச்சனையோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனை. இந்த பிரச்சனையோட மையத்துல இருந்த சில முக்கிய நபர்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் சிம்பு, டைரக்டர் வெற்றிமாறன், அரசன் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு, இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் ஐசிரி கணேஷ், சிம்புவோட அப்பா ராஜேந்தர், அப்புறம் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். இவங்கள சுத்தி தான் இந்த மொத்த கதையுமே நகர்ந்திருக்கு. ஆமாங்க, ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பண பிரச்சனை காரணமா தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலையிட்டு அரசன் படத்தோட ஷூட்டிங்கே நிறுத்திட்டாங்க. சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒரு படத்துக்காக கொடுத்த அட்வான்ஸ் பணம் இன்னொரு பெரிய படத்தோட ஷூட்டிங்கே நிறுத்துற அளவுக்கு எப்படி பெருசாச்சு? இந்த மொத்த சிக்கலுக்கும் ஆரம்ப புள்ளி வெந்து தணிந்தது காடு படத்துக்காக ஐசரி கணேஷ் சிம்புக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகைதான். அந்த பணத்துல ஒரு தகராறு வந்து விஷயம் கோர்ட் வரைக்கும் போச்சு. கேஸ விசாரிச்ச கோர்ட் அந்த பணம் சிம்புக்கு தான் சொந்தம்னு தெளிவா தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா அந்த தீர்ப்பையும் மதிக்காம ஐசரி கணேஷ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட உதவியோட அரசன் படத்தோட ஷூட்டிங்கை நிறுத்திட்டாரு. இது நான் சொல்ற வார்த்தைகள் கிடையாது. சிம்புவோட அப்பா ராஜேந்திர வெளியிட்ட ஒரு ஆடியோல இந்த தகவலை அவரே உறுதி செஞ்சாரு. கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காம சங்கம் நடந்துகிட்டதா அவர் நேரடியாவே குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த விவகாரம் இப்படி பொது வழிக்கு வந்ததும் சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காணப்பட்டுச்சு. ஐஸ்வர்ய கணேஷுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக மொத்தமா 6.5 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தொகையா கொடுக்கலான்னு ஒரு மனதா முடிவு பண்ணாங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த செட்டில்மெண்ட் பணத்தை யார் யார் கொடுத்தாங்கன்றது தான். மொத்தமுள்ள 6.5 கோடியில 4 கோடிய ஆக்டர் சிம்புவும் பாக்கி இருக்கிற 2.5 கோடிய அரசன் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானுவும் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. ஆக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட் தான் நின்னு போயிருந்த ஷூட்டிங்கை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு திறவுகோலா இருந்திருக்கு. பணம் கைமாறினதும் எல்லா தடைகளும் விலகிச்சு. சரி, இப்போ பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாச்சு. இந்த முடிவு படத்தோட எதிர்காலத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது சும்மா இன்னொரு படம் கிடையாது. வெற்றிமாறனோட வடசென்னை படத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கதைக்களத்துல தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த படத்துக்கு இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு. எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு அரசன் இப்ப முழு வீச்சுல மறுபடியும் தயாரிப்புல இருக்கு. பிளான் பண்ண மாதிரியே இந்த வருஷமே படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு படக்குழு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. இத்தனை சர்ச்சைகள், தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அரசன் மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு. இந்த திரைக்கு பின்னால நடந்த நாடகங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்த நிலையில ஒரு ரசிகரா இந்த படம் மேல உங்க எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு? இது ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்குமா? உங்க கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.